கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர், அவருடைய வசனத்தை நமக்கு நேராக அனுப்பி அந்த வசனத்தினுடைய அற்புதம் செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தையாகிய வேத வசனத்தை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு பேசுகிற வார்த்தையின்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய சன்னதி, தேவனை தொழுது கொள்கிற இடம், அவரை புகழ்கிற இடம், அவருடைய வார்த்தையை கேட்கிற இடம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற இடம், தேவன் செய்த நன்மைக்காய் சாட்சி சொல்லுகிற இடம் தான் தேவனுடைய ஆலயம், ஜெப வீடு. அப்படி கர்த்தருடைய ஆலயத்திற்கு, ஜெப வீட்டுக்கு செல்லுகிற நமக்கு அவருடைய சம்பூர்ணத்தினால் நம்மை திருப்தி அடை செய்கிறாராம். அப்படின்னா குறைவெல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. மத்தேயு 14 ஜனங்கள் சம்பூர்ணம் இல்லாமல் இருக்கிறாங்க, குறைவோடு இருக்காங்க, பசியோடு இருக்கிறாங்க. 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து அவருடைய சம்பூர்ணத்தினால எல்லாரும் சாப்பிட்டு 12 குடங்கள் எடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டினார். எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். அங்கே சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் ஏறக்குறை 5000 பேராம். அப்படின்னு எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க. எல்லாருக்கும் திருப்தி உண்டாச்சு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆலயத்தின் வழியாக திருப்தியை உங்களை கட்டளையிடுவார். தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு ஆலயத்தில் சென்று ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? கர்த்தரை துதிக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தை கேட்குறீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்க. நான் ஓய்வு நாளில் நிச்சயமாக நான் இருக்கிற இடத்தின் அருகாமையில் எந்த நல்ல ஆவிக்குரிய சபை இருக்கிறது என்று பார்த்து அந்த சபைக்கு நான் செல்லுவேன் ஒரு தீர்மானம் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்த உடனே அந்த ஆலயத்தின் மூலம், அந்த ஆலயத்தின் வழியாக உங்கள் வாழ்க்கையில் குறைவெல்லாம் நிறைவாக்கி திருப்தி கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர். ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் எங்களை திருப்தியாக்குகிற பரம தகப்பனே, யாரெல்லாம் வாழ்க்கையிலே குறைப்பட்டு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களை கண்ணோக்கி பாரும். யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் உம்மை ஆராதிக்காமல் இருக்கிறாங்களோ, கர்த்தர் பேசியிருக்கீங்க. உம்முடைய ஆலயத்துக்கு உம்முடைய பிள்ளை சென்று ஆலயத்தின் வழியாய் உம்முடைய சம்பூர்ணத்தினால் நன்மையை கட்டிடும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரும் திருப்தி அடையட்டும். குறிப்பாக வியாதிப்பட்டவர்களே நீர் சுகமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். சமாதான மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. என்னை பிறந்தநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெப குறிப்புகளுக்கு பதில் கொடும், அற்புதங்களை செய்யும், சாட்சியாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.